கண்ணு திறக்க மாட்டேன்னு போராடுறேன். நம்ம முதலமைச்சர் விஜய கர்நாடகாவுக்கு வரக்கூடாதுன்னு அந்த பேனரை கிழிக்கிறேன். நீ என்ன போராட்டம் பண்ண? பெருசா நான் கேட்கிறேன், என்ன போராட்டம் பண்ண? எங்க முதலமைச்சர் பேனரை ஏன்டா கிழிக்கிறாரு? இங்க ஒரு போராட்டம் நீங்க பண்ணிருக்கிறியா? எதுவுமே செய்யல. அப்ப கிழிச்சா கிழிக்கட்டும். அப்ப உங்க என்ன நம்ம நாட்டு முதலமைச்சர் அவர் யாராவும் இருக்கட்டும், உங்களுக்கு முதலமைச்சர் எனக்கு முதலமைச்சர், அவர் பேனரை கர்நாடகாவில் கிழிக்கிறேன், கர்நாடகாவுக்குள்ள உள்ள வராதுன்னு தடுக்கிறேன் அறிவிச்ச தேதிய அப்படின்னா அவன் உணர்வோட இருக்க. நீங்க என்ன உணர்வுல இருக்கிறீங்க? நீங்க என்ன உணர்வுல இருக்கிறீங்க? தண்ணி திறக்க முடியாதுன்ட்டான். தண்ணி திறந்தா நாங்க போராடுவோம்னு போராடுறேன் கர்நாடகக்காரன். இந்தியன் தமிழனுடைய உணர்வை கர்நாடக அரசு மதிக்கல, ஆனா கடவுள் மதிச்சான். அடிச்சான் பாரு சொன்ன மாதிரி கேட்டுச்சில திறந்து விட்டால தண்ணிய. ஏன் திறந்தேன்? இவங்க சொல்லியா திறந்தேன்? அங்க மழை பெஞ்சு தேக்கி வைக்க இடம் இல்ல, திறந்து விட்டுட்டேன். எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 15 வருஷம் அந்த கதியாத்தான் நடக்குது. காவிரி மேலாண்மை வாரியம் வச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு தீர்வை நம்ம அடையல. ஆனா காரணம் குடியும் கும்மாளமும் கூத்துமா நம்ம பொழப்பு போனா நாளைய தலைமுறையை எப்படி வாழ வைக்க போறோங்கிற பயம் இல்லாத வாழ்க்கை எதுக்குது? ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. நமக்கு என்னதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு? அரமணை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும். தயவு செய்து உணர்வோடு புரிந்து கொள்ளுங்கள். உணவு ஊட்டுகிற போது உணர்வையும் சேர்த்து ஊட்டுங்கள். ஏன் செய்யறோம், எதுக்காக செய்யறோம், நம்ம செய்யறது சரிதானா, நாளைய தலைமுறையை பாதிக்குமா பாதிக்காதா, நம்மளை சுத்தி பக்கத்துல என்ன நடக்குதுன்னா தெரியணும்ல. எதை பத்தி இல்ல.